டார்க் ஸ்பாட்ஸ் போகணும்னு சீரம் சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக மினிமலிஸ்டோட 2% ஆல்ஃபா பியூட்டன் பற்றி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அதை பார்த்தக்கப்புறம் ஒரு கொஷின் வந்திருக்கும். இது உண்மையாகவே ஒர்க் ஆகுமா, இல்லைனா ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா ஹைப் மட்டும்தானா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எண்ணில் இந்த சீரம் யாருக்கு யூஸ் ஆகும், யார் இந்த சீரமை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோவும் இல்லை, பெய்டு ப்ரொமோஷனும் இல்லை. இன்டர்நெட்டில் இருக்கிற ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் ரிசர்ச் பண்ணது, நான் ட்ரை பண்ணும்போது நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், ஆல்சோ டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் தேடி பார்த்து எல்லாத்தையும் யோசித்து ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லவா, ஃபேஸில் இருக்கிற எல்லா பிளாக் மார்க்ஸும் டார்க் ஸ்பாட்ஸ் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு அது ஆக்னே மார்க்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு பிக்மெண்டேஷனாக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு மெலாஸ்மா அண்ட் கொஞ்சம் பேருக்கு சன் டேமேஜாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரே சீரமை யூஸ் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகலை, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே. அதனால ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற இந்த ஆல்ஃபா பியூட்டின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஸ்கின்ல மெலனின் ப்ரொடியூஸ் ஆகுமா, அதுதான் பிக்மெண்டேஷனுக்கு மெயினான ரீசனாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ஃபா பியூட்டின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெலனின் ப்ரொடெக்ஷனை ஸ்லோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப் பண்ணணுன்னு சொன்னேன், மேஜிக்லாம் கிடையாது. ஓவர் நைட்லலாம் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸ்கின் கலரையும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாற்றி கொடுத்துரும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதோட ஒர்க் என்னென்னா, டார்க் ஸ்பாட்ஸை கிராஜுவலாக ஃபேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது தான். இந்த சீரமில் பார்த்தீங்கன்னா 2% ஆல்ஃபா பியூட்டன் அண்ட் ஹையாலுரோனிக் ஆசிடை மெயினான இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகாமல் ரொம்ப ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனாக இருக்கீங்கன்னாலும் ட்ரை பண்ணலாம். டெக்ஸ்சர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாட்டர் மாதிரி இருக்க, ஸ்டிக்கி ஃபீல் சுத்தமாக இல்லை. ஸ்கின்னில் அப்படியே டக்குன்னு அப்சர்வ் ஆகிடுது. இந்த ப்ராடக்டை நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்னோட நைட் கேர் ரொட்டீனில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் ஓகே, ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ரீசெண்டான ஆக்னே மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபேட் ஆகுறது ரொம்ப விசிபிளாக நீங்கள் பார்ப்பீங்க. ரீசெண்டான ஸ்பாட்ஸ் ஏதாவது உங்களோட ஃபேஸில் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் ரெடியூஸ் ஆகுறது உங்களுக்கு ரொம்ப விசிபிளாகவே தெரியும். சன் பிக்மெண்டேஷன் இருந்தாலுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 10 years old பிக்மெண்டேஷன், ஹார்மோனல் மெலாஸ்மா, டீப் பிக்மெண்டேஷன் இது எல்லாமே சீரம் மட்டும் யூஸ் பண்ணால் டிஸப்பியர் ஆகிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபேட் ஆகணும், கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகணும்னு நினச்சா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். இல்லை என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி சீரம் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் சீரம் கிடையாது, அதை யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் தான். ஏன்னா மார்னிங் சீரம் போடுவாங்க, ஆனால் சன்ஸ்க்ரீனை போடுறதுக்கு மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் நல்லா யூவி ரேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிரும். இப்படி எக்ஸ்போஸ் ஆன ரீசன்னால் சீரமோட ஒர்க்கை சீரம்னால் கரெக்டாக பண்ண முடியாது. ஆல்சோ சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும். சன் எக்ஸ்போஷர்னால் இன்னும் பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிட்டதுனால அந்த சீரம் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீரம் ஒர்க் ஆகாது, இந்த சீரம் யாருக்குமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஹானஸ்டாக சொல்லணுன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான் ஹீரோ. சீரம் மற்றது எல்லாமே சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பேட்ரை பண்ணிக்கோங்க. தென் 2 இல்லைனா 3 drops ஆஃப் சீரமை ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தென் மாய்ஸ்சரைசர். மார்னிங்காக இருக்குது அப்படின்னா சன்ஸ்க்ரீன் கம்பல்சரியாக போடணும். நைட் டைமாக இருக்குது அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வரைக்கும் ஓகே. தென் டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2% தான், ஸோ ஜென்டலாக தான் இருக்கும்
ஸ்கின்ல. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பர்னிங், ரெட்னஸ் இல்லைனா சிவியர் இரிட்டேஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஸ்லோவாக தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ 10 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபாஸ்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. கரெக்டான அமௌண்ட்டை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 600 ரேஞ்சஸில் சீரம் யூஸ் பண்ணலாமா, ரிசல்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். இந்த சீரம் உங்களுக்கு ஆக்னே மார்க்ஸ், மைல்ட் பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீப் பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா இதுக்கெலாம் இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்டடாக ஃபீல் ஆகும். ஓகே, இதோட முடிச்சுப்போமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுற ஃப்ரெண்டுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சா அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா பார்க்குற பர்சன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன சீரமை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.